உண்டாகும். ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன், ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும். ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன், என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே, என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. சர்வ வல்லவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த என் ஜீவன் தாதாவே. சர்வ வல்லவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்த என் ஜீவன் தாதாவே. இருப்பவரே வருபவரே உமக்கே ஸ்தோத்திரம், சிருஷித்தர ஜீவன் உள்ள தேவனே ஸ்தோத்திரம். இருப்பவரே வருபவரே உமக்கே ஸ்தோத்திரம், சிருஷித்தர ஜீவன் உள்ள தேவனே ஸ்தோத்திரம். உம்மை ஸ்துதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது, உம்மை ஸ்துதிப்பது எனக்கு பெருமையாக உள்ளது. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. நீதியின் சூரியனே, உண்மையான தேவனே, வல்லமையுள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே. நீதியின் சூரியனே, உண்மையான தேவனே, வல்லமையுள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே. உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, உம்மை தவிர வேறு யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன். உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, உம்மை தவிர வேறு யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன். எப்போதும் உம் நாமத்தையே நான் ஸ்துதிப்பேன், எப்போதும் உம் நாமத்தையே நான் ஸ்துதிப்பேன். ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்து நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே 110களுக்கு நாடுகள் மேலாக கேட்கிறார்கள். ஆண்டவருக்கு சோஸ்திரம். இன்றைய நாளிலே நான் நிகழ்ச்சியை கடந்து செல்வோம்.
இன்றைய நாளே ஆரம்ப ஜெபம் நித்திய ஒளிச்ச நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு பாடலை பாடி வருகிறார் சிஸ்டர் டோலி ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் டோலி. இன்றைய நாளே டோலி 100வது சங்கீதத்தை 1-5, சம் 100 1 to 5, சங்கீதம் 100 1-5 வாசிப்பார்கள். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன். ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்று 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் நகோமி லோகன் பதிவு செய்யப்பட்ட செய்தியை கலையத்திலிருந்து லெசி பிரதர் போடுவார். 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா. 8:30 சிஸ்டர் எஸ்தர் ரூபி பதிவு செய்யப்பட்ட செய்தியை லெசி பிரதர் கலையத்திலிருந்து போடுவார். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்தான். அத்தனை முடிவு நிகழ்ச்சி முடிவடையும். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக அற்புதமாக நடந்தவர்கள் சிஸ்டர் டோலி ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து அவரை ஒப்பு கொடுப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளை அறிந்திருக்கிறீர், இன்றைய நிகழ்ச்சியை அறிந்திருக்கிறீர் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தரும் ஐயா. கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரை உண்மை அறியட்டும். கேட்காத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீர் இன்றைய நாளை கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே நிகழ்ச்சியை நடத்த அழைப்போமா? கல்கரிலிருந்து பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உற்சாகமா வந்திருக்கிறீர்கள். சத்தம் கண்ணீர் கலந்து கேட்குது. இன்றைய நாளில் நிகழ்ச்சி கூட ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்கள். ஆமென் 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 ஆமென். கர்த்தருக்குள் நாங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக கர்த்தரின் அதிகமாக ஒவ்வொரு நிமிடம் வழி நடத்துவார் ஐயா. கர்த்தரு சோத்திரம். நன்றி. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு அப்பா பெரிதான அற்புதம் நிறைந்த நாளாக மாற்றி இந்த மாலை நேரத்தை நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் நீங்க ஒளியாக வந்து எங்களுக்கு ஆண்டவரே நீங்க பேச போற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த நேரத்தை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உங்களோட கருத்துல கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்தி அப்பா உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுவதற்கு யாவரும் அன்போடு வரவழைத்து உங்களோட சமூகத்தை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட பிரசனத்தை அவர்கள் அறிந்து அவங்களுக்கு உணரக்கூடியதாக ஒவ்வொருத்தரையும் உங்களோட வல்லமை என்ற இந்த கருத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா கன மகிமை உங்களுக்கே ஒரு இது உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன். கர்த்தர் எனக்கு இன்று கொடுத்த வார்த்தை சங்கீதம் 27வது அதிகாரம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனும் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். கர்த்தர் எங்கள் அருகில் இருக்கும் பொழுது என்ன விதமான வியாதி, என்ன விதமான பயங்கரமான காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களுக்குள்ள வெற்றி கொடுக்கிற தேவன் மத்தியில் இப்ப வந்திருக்கிறார். அவருக்கு மட்டுமே நாங்கள் எல்லா கன மகிமையை செலுத்தி அவருக்கு அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் 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 ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு அன்போடு ஆரம்ப ஜெபம் பாடல் எடுத்து வருவதற்கு சிஸ்டர் கருணா அவரை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்களோட குரலை கேட்க இனிமையா இருக்குது. வாருங்கள் வந்து உங்களோட இனிமையான குரலில் அழகான பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய வாழ்த்துகிறேன். வாருங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. ஆமென். God bless you. Thank you sister. God bless you too. நன்றி அப்பா. நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பவரே, எங்கள் வாயின் உற்சாக பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளுவராயிருக்கிறீர் கர்த்தாவே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே அப்பா, நாங்கள் துதிக்கும் போது அந்த எரிகோ மதில்கள் விழுந்தது கர்த்தாவே. தகப்பனே, எங்களை சுற்றி இருக்கிற எல்லா மலைகளும் கர்த்தர் உம்முடைய நாமத்தினாலே உம்மை துதிக்கும் போது நீர் எல்லாவற்றையும் அகற்றி போடுகிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்கள் பிதா வெளியரங்கமாய் பதிலளிக்கிறவராய் இருக்கிறீர் கத்தாவே. தகப்பனே, எப்போதும் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிறோம் தகப்பனே. நீர் அற்புதத்தின் தேவன். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை நீர் போஷித்தவர் கர்த்தாவே தகப்பனே. அதுபோல இந்த உலகத்திலே நடக்கிற என்ன காரியங்களாக இருந்தாலும் கர்த்தாவே தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதே எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு பதிலளித்து எங்களை ஆசீர்வதித்து இதுவரை வழி நடத்தினது போல இனி வரும் காலங்களில் நீர் வழி நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற அந்த வார்த்தையின்படிய தகப்பனே, நாங்கள் எப்போதும் உம்மை காணாமல் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இன்றைய நாளை ஆசீர்வதிங்க. தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த ரேடியோ கூடாக எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகிற ஒவ்வொரு பேரையும் கத்தாவே பேர் பேராக உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சௌரலஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக அவங்களை செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவை மனிதர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை நீர் செய்கிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் சுகம், ஆரோக்கியம், பலன் கொடுத்து தகப்பன் நீர் அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் டோலிக்காக ஜெபிக்கிறோம். என்ற நாளிலே எடுத்து நடத்தும்படியாய் இந்த பலனை நீங்க கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து சௌரியின் குடும்பத்தையும் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டுமாக, ஊழியங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சௌரி ரஞ்சினி அலங்காரமணியை பொறுப்படுங்க அப்பா. உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய கிருபை அந்த மகளோட போதும் கூட இருக்கட்டும் அப்பா. தொடர்ந்து அந்த கண்களிலே கத்தாவே நல்ல ஒளியை கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய சௌரியா ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் சுபாலங்கோக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவரே மறுபடிய ஊழியத்தை உடைய திருப்பாத்தில் கொடுக்கிறோம். அவர் செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுடைய உதவியும் ஒத்தாசையும் இருக்கட்டும், குடும்பத்தோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர் கர்த்தாவே. அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்க செய்கிறவர் நீர். உம்முடைய நாமத்துக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ பலனும் தேவ ஞானமும் ஆகிய நீர் கிறிஸ்து இயேசு ஒருவரே கர்த்தாவே. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசுவாச மக்களை வழிநடத்தும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா தகப்பனே. நீர் கிருபை மிகுந்தவர் ஆண்டவரே. அவர்களுடைய சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, பலப்படுத்துங்க அப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ள வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே அப்பா. நீர் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைத்த அழைப்பில் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் நீர் அவர்களோடு கூட நடக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்களே பின்மாற்றத்துல இருக்கிறவங்க முதல் கொண்டு எல்லாரையும் சபையில கூட்டி சேருங்க. ஒரு மனப்பட்டு ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியா எல்லாரையும் அழைத்து வாங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்குங்க. அவருடைய குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒவ்வொரு உறுப்பினரையும் பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் உம்முடைய உதவி அவர்களுக்கு தேவையானவரை தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்தின் மேல் உம்முடைய பிரியம் எப்போதும் இருக்கிறது ஆண்டவரே. அவர்களை நீர் இதுவரை வழி நடத்தின தகப்பன் வரும் காலங்களிலும் வழி நடத்தும்படியாய் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. அவர்கள் செய்கிற எல்லா பிள்ளையான காரியங்களை மன்னித்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அயல் உள்ள ஒவ்வொரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசங்களில் இருக்கிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை அறியட்டும், ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் விடுதலை அடைய வேண்டுமாக நாங்கள் உம்முடைய பாதத்திலே மன்றாடி கேட்கிறோம் அப்பா. அந்த தேசங்களிலே உம்முடைய சத்தியம் கடந்து போக அநேக ஊழியங்களை எழும்ப பண்ணுங்க. ஊழியக்காரரை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தடைகளை நீக்கி
உள்ளே உம்முடைய சத்தியம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய மன்னா கடந்து போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் அந்த தேசங்களையும் விடுதலையாக்கட்டும். சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது கர்த்தாவே. எல்லாருமே மன உருக்கமுடையவர், பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறதாகப்பனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. அறியாமல் செய்கிற தவறுகளை நீங்க மன்னிக்கிறவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னங்க தாவே தகப்பனே, அவருடைய போர்ச்சூழலும் கத்தாவே எல்லா தேவைகளையும் சந்தித்தல்லுங்க. இன்னும் கனடா தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களை பொறுப்படுங்க. உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் நடத்துகிறவராயிருக்கிறீர். ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளையும் நீர் பாதுகாக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம். தொடர்ந்து அந்த தேசத்திலே சத்தியத்தை நிலைநாட்டுங்க. நீங்க ஊழியங்கள் அந்த இடத்துல பெருகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் விடுதலை அடைய செய்யும்படியாய் ஒவ்வொருவரையும் நீங்க இழுத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் பொழுது செபிக்கிறோம். இன்னும் வைத்தியசாலைகளிலே, சிறைச்சாலைகளிலே இருக்கிறவர்கள், போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் எல்லாரையும் சந்திக்கும்படியாய் ஊழியக்காரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. அவர்கள் அன்பினால் கட்டி இழுத்து கொள்ளுங்க. எல்லாம் இந்த உலகத்திலே கத்தாவே எல்லாம் மாயை என்பதை இந்த ஜனங்கள் அறியட்டும். பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். உம்முடைய சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். இழுத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. என்னங்க தாவே இந்த வானொலி கூட எல்லா கருவிகளோடும் கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை யெகோவா ராபா யெகோவா ராபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ராபா யெகோவா ராபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். Praise the Lord, sister. ஆமேன் ஆமேன். அருமையான பாட்டை பாடினீர்கள். அன்பு கூறுவோம். ஆமேன். இன்னும் அதிகமா ஆமேன். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்பாக நடப்போம். களைப்பில் கை வைத்திட்டோம், நாம் இனி திரும்பி பார்க்காதவனமாக அவரை நாங்கள் பற்றி கொண்டு அவருடைய பாதையில் நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர், அருமையான பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தீங்க. கர்த்தருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. God bless you. Thank you. God bless you. Amen. God bless you. ஆமென். அருமையான பாட்டு. ஆமென். நாங்கள் ஒவ்வொரு நிமிடம் அவருக்கு நாங்கள் அன்பு கூர்ந்து அவரை எங்களை முழு இல்லத்தோடு நேசிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை இன்னும் மென்மேலுமாக அவருடைய அன்பு எங்களுக்கு ஊற்றி பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அபிஷேகித்து எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். இப்பொழுது டாலி அவர்கள் கலியத்தில் இருந்து சங்கீதம் 100 1 வசனம் வரை வாசிப்பார்கள். பக்கம் பழைய ஏற்பாடு பக்கம் சாப்டர் விட்டுட்டு சாரி நினைக்கவும் பேஜை விட்டுட்டேன். ஓகே, சங்கீதம் 100 அதிகாரம் 100 1 5 வசனம் வரையும், பக்கம் 732 பழைய ஏற்பாடு. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவருடைய நாமத்தை அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நிமிடம் அவர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி. ஆமென். இப்போ நாங்கள் யாவரும் ஒருமித்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்பதற்கு மகேந்திரன் ஐயாவை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் ஐயா, ஒரு மனதோடு கூப்பிடும். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா, வாருங்கள், வந்து ஜெபித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. God bless you. ஆமென் ஆமென். God bless you too. இன்றைய நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 110 நாடுகள் மட்டுமல்ல, இலங்கை நாட்டிலே
மறு ஒளிபரப்பை கேட்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் ஐயா. இந்த நிகழ்ச்சியை கத்தாவே 110 நாடுகள் மட்டுமல்ல, இலங்கை நாட்டிலும் கூட இந்த தேவ செய்தியை கேட்கிறார்கள், பாடலை கேட்கிறார்கள், பட்டிமன்றத்தை கேட்கிறார்கள், கேள்விதல் நிகழ்ச்சியை கேட்கிறார்கள் சுவாமி. அதுக்காக நன்றி சுவாமி. கேட்கிற பிள்ளைகள் சுவாமி ஆவியில் அனல் கொண்டு தாங்களும் தங்களுடைய தாளந்தை இங்க கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த சங்கம வானொலியின் சத்தம், நித்திய வெளிச்சத்தின் சத்தம் எந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே உமது பிரசன்னத்தை நீர் ஊற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே பொழிய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. உமது வருகிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே. உலகத்திலிருந்து நீர் எங்களை பிரித்தெடுத்து உமக்கென்று ஊழியம் செய்ய அழைத்தவர் நீர் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வர நீர் அவருக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, எல்லோரும் அந்த ஒன்றான மெத்தவனை கண்டு கொண்டு ஆண்டவரே உமது ஆவியில் அனல் கொண்டு மகிழ்ந்து உமது வருகிலே எடுத்துக்கொள்ளப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். அருள்மலை பொழியும் ஆவியானவரே, அருள்மலை பொழியும் ஆவியானவரே, ஆவியில் அனல் கொள்ள செய்பவரே, அருள்மலை பொழியும் ஆவியானவரே, பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றும் ஐயா, பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றும் ஐயா, பிரசன்னம் பிரசன்னம் எங்கள் மீது வீசும் தேவ, பிரசன்னம் பிரசன்னம் எங்கள் மீது வீசும் தேவ, அருள்மலை பொழியும் ஆவியானவரே, ஆவியில் அனல் கொள்ள செய்பவரே, அருள்மலை பொழியும் ஆவியானவரே, வார்த்தைகளை கொடுக்க ஞானத்தை தருபவரே, வார்த்தைகளை கொடுக்க ஞானத்தை தருபவரே, ஆராதனை ஏறெடுக்க பெலத்தையும் ஊற்றும் ஐயா, ஆராதனை ஏறெடுக்க பெலத்தையும் ஊற்றும் ஐயா, அருள்மலை பொழியும் ஆவியானவரே, ஆவியில் அனல் கொள்ள செய்பவரே, அருள்மலை பொழியும் ஆவியானவரே, உலகத்தில் இருந்து பெரித்து எடுத்தவரே, உலகத்தில் இருந்து பிரித்து எடுத்தவரே, உமக்கு ஊழியம் செய்ய நினைத்தவரே, அருள்மலை பொழியும் ஆவியானவரே, ஆவியில் அனல் கொள்ள செய்பவரே, அருள்மலை பொழியும் ஆவியானவரே, ரட்சிக்கப்படாதோர் ரட்சிப்பில் கொண்டு வர, ரட்சிக்கப்படாதோர் ரட்சிப்பில் கொண்டு வர, ரட்சித்து பின்வாங்கி தேவ பிள்ளைகள் உம்மை நோக்கி ஓடி வர, அருள்மலை பொழியும் ஆவியானவரே, ஆவியில் அனல் கொள்ள செய்பவரே, அருள்மலை பொழியும் ஆவியானவரே. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே சாமி உண்மை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை கத்தாவே ஒரு பிரச்சனத்தை மூடி நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென்.
ஆமென் ஆமென் ஐயா, அருமையான பாட்டு. அருள் மலை பொழியும் ஆவியானவரே. ஆமென். அந்த பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்கு இல்லாவிட்டால் எங்களுக்கு இந்த நிலபுறத்துல இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. அதுபடியே கத்தருக்கு சோத்திரம். ஆமென். மலைகள் குன்றுகள் உலகினாலும் மாறாது உம் கிருபை அநாதி சிநேகத்தினால் இழுத்து கொண்டார், அனைத்து சேர்த்து கொண்டார். அந்த அப்பாடியான அப்படிப்பட்ட பரிசுத்தமான அன்புள்ள ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துறேன். அருமையான பாட்டு பாடினீர்கள், ஜெபித்தீர்கள். நன்றி ஐயா. கர்த்தர் நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. ஆமென் ஆமென். இப்போது காலியத்திலிருந்து டாலி அவர்கள் ஊழியர்களுக்கு ஜெபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. இப்பொழுது மாலை நேரமா இருந்த அந்த நித்திய வெளிச்சத்துல யாவரையும் ஆண்டவரை கொண்டு வந்து சேர்த்த கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீங்க பேர் சொல்லி அழைத்தீர்கள், அதுக்கு நன்றி அப்பா. இவ்வளவு நிமிடமும் ஆண்டவரை உங்க கூட இருந்து உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூற வைத்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக உங்கள் அன்புல அனைத்து இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தையும் புதிதான பலனையும் புதிதான சத்துவத்தையும் கொடுத்து உங்களோட நாமத்தை உயர்த்த வருவ ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒரு இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. உங்களை நம்பி இருக்கிறவர்களை நீங்க ஒருபோதும் வெட்கத்துக்கள் போட விட மாட்டீர்கள். அதுக்கு நன்றி செலுத்துறேன். அற்புதம் செய்கிறவர், அகிலத்தை படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர். அவர் எங்களை மீட்டு இன்னும் அதிகமாக அவருக்குள்ள நாங்க மகிழ்ந்து களி கூறுவதற்கு உங்களோட வார்த்தையின் மூலமாக ரட்சித்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி உங்களுடைய அபிஷேகத்தினால புதிதான அபிஷேகத்தினால நிரப்பி உங்களுடைய அன்பினில் நிரப்பி உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி உங்களை உயர்த்த வர ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். மார்போடு அன்னைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அன்னைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். அவர் அன்பு உள்ள தேவன். எந்த விதமான பிரச்சனையில எந்த விதமான நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவருடைய அன்பை கொடுத்து எங்களை ஆதரித்து எங்களை அணைத்த தேவன் இனிமேலும் அணைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் பெரியவரும் போதுமானவராக இருக்கிறார். அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இப்பொழுது மறுபடியாக சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு யாவரும் அவருடைய
சித்தத்தின்படி நடப்பதற்கே கத்தருங்களுக்கு அவருடைய பரிசுத்தமான ஆவியை கொடுத்தார். அதுபடி அதன்படி அவர் பரிசுத்தமா இருக்க போல நாங்கள் எல்லா விதத்திலும் பரிசுத்தமா இருப்பதற்கு கத்தரங்களை அழைத்துள்ளார். அப்படியா கத்தர் பாவியலை ரட்சிக்க வந்தார். அவர்களையும் நான் இப்பொழுது அழைக்கிறேன். என கத்தர் வானொலி மூலமா கேட்பவர்களையும் கத்தர் தொட்டு அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது